ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, பீர்க்கங்காய் குழம்பு வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி பண்ணதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். குக்கருக்குள்ள இறக்கிடலாங்க. இறக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயால் ஃப்ரை பேனோ எதை வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அரை ஸ்பூன் கடுகுங்க. காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போடுறதுனால அந்த காரமே போதும். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுருங்க. இங்கே சாம்பார் மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணாலும் பண்ணலாம். இதில் வந்து தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் பொடி மட்டும் போட்டாலும் போதும்னா சாம்பார் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சாம்பார் பொடி மட்டும் போட்டு பண்ண போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றலைங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஜீரகம் அரை ஸ்பூனுங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை தழை. நல்லா பொரியும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ மசியல் அப்படியே ஆட் பண்ணிடலாங்க. இந்த அளவு போதும் தண்ணி. இதில் கொஞ்சம் மட்டும் மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே மலமலான்னு பீர்க்கங்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.